ஆண்டவர் இரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். பிதா குமாரன் பசுந்திருநாமத்தாலே மசோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, இந்த கால வேளையில் கத்தாவே உம்மோட சமூகத்தில் எங்களை வர வைத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் கத்தா. பிதாவே, இந்த கொள்ளை நோய் மத்தியிலையும் அப்பா நீர் எங்களோடு இருந்து உங்கள் கிருபையோட பாதுகாத்ததுக்காக நன்றி. எங்களோட வாழ்க்கையை நம்பி அப்பா இன்னொரு வாரத்தை எங்களுக்காக தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் கத்தா. இந்த வாரம் முழுவதுமாக உம சமூகம் என் முன்பாக கடந்து போக நமக்கு நன்றி கத்தா. நீர் எங்களை பலப்படுத்தி நடத்தும். எங்களோட தேவைகள் அனைத்தும் கத்தாவே நீர் நிறைவேற்ற போக நமக்கு நன்றி. பிதாவே, உம சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை முழுவதுமாக நீ ஆஸ்வதிக்க போ நன்றி. தொடங்கும் போது முடிவு மட்டும் அப்பா உம்மோட ஆளுகை கத்தாவே செய்ய போக நமக்கு நன்றி செலுத்துறேன் கத்தா. நான் உங்களோடு இருக்க, நீங்கள் எங்களோடு இருக்க அந்த அனுபவம் இஸ்வே எங்கள் வாழ்க்கையில் நீர் இந்த ஆராதனையில் நீ வெளிப்படுத்த போகிற நன்றி இஸ்வே. கிருபை கத்தாவே என்னோடையும் யூடியூப்பில் கவனிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களோடையும் நிரம்பி இருப்பதாக இயேசுவின் திருநாமத்தினாலே ஜெபம் பிதாவே, ஆமென். தேவனின் மகிமைக்காக பாமாலை புத்தகத்தின் 328 பாடலை பாடுவோம். பாமாலை 328. அஞ்சாதீரு என் நெஞ்சமே, உன் கர்த்தர் துன்ப நாளிலே கண் பார்ப்போம் என்கிறார். இக்கட்டில் திகையாதீரு, தகுந்த துணை உனக்கு தப்பாமல் செய்குவார். தாவீதும் யோபும் யோசேப்பும் அநேக நீதிமான்களும் உன்னிலும் வேகுவாய். காஸ்தியாராய்ந்து பக்தியில் வேரூன்றி ஏற்ற வேளையில் வாழ்ந்தார்கள் பூர்த்தியாய். கருத்தாய் தெய்வதாயவை எப்போதும் நம்பும் பிள்ளையை சகாயர் மறவார். மெய்பக்தி உன்னில் மேற்கொண்டால் இரக்கமான கரத்தால் அனைத்து பாலிப்பார். என் நெஞ்சமே மகிழ்ந்தீரு, பேலோகம் துன்பம் உனக்கு பொல்லாப்பு செய்யாதே. இம்மானுவேல் உன் கல்மாலை அவர் மேல் வைத்த நம்பிக்கை அபத்தமாகாதே. காலை மாலை ஆராதனை முறைமைகள். நாம் கடவுளை தொழுவோம்.
கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரே தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்முடைய பிதாவாகிய கடவுளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்கள் கிருபையும் சமாதானம் உண்டாதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடுவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவிலும் இருள் இல்லை. அவர் ஒளியாக இருக்கிறது போல நாம் ஒளியில் நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதவிகள் தெரிந்தருளோம். அப்போது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரருக்கும் பசுத்தாவிக்கும் மகிமை உண்டாதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதும் சகல காலிலும் மகிமை உண்டாதாக. ஆமென். எங்கின் தந்தையாம் கடவுளை, உமது வளம் ஞானம் ஞானத்தாலும் எல்லாவற்றிலையும் படித்து உமது குமாராம் எங்கள் ரச்சம் தரும்படி உலகத்தை அன்புக்கும் திரையை போட்டிக்கிறோம். குமாராம் கடவுளை, பாவத்தை வைத்து எல்லாவற்றிலும் எங்களை போல மனிதனாகி எங்கள் பாவத்துக்காக ஒப்புக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தந்தவரை போட்டிக்கிறோம். பசுத்தாவியாக இருக்கிற கடவுளே, எல்லா உண்மைகளுக்கும் வழி நடத்தி கடவுள் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிக்கிறவரே போட்டிக்கிறோம். பிதா குமார் பசுத்தாவியாக இருக்கிற கடவுளே, உமக்கே காலம் எல்லா புகழும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இப்போது பாவ அறிக்கை. நமது பாவத்தை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். நமக்கு பாவமல்ல என்போமானால் நாமே வஞ்சிருக்கிறாவோம். நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து ஈவி அநீதி நீக்கி நம்ம சுத்திகரிப்புக்கு நம்பத்தக்கரும் நீதி உள்ளவர். நான் எழுந்து ஏன் தகப்படுங்க போய் தகப்பனே பரத்து விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல. உம்முடைய ஊழியக்காரர் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமயம் இருக்கிறது. மன திரும்பி சுஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனக்காக பரிதவிக்க முடியாத பரமாசு நமக்கிறாம். எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பரமாசு நமக்கு இருக்கிறார். நாம் முழம்படியிட்டு மௌனமாக நாமே சுதந்திரம் செய்வோம். நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்து நம் அவர்களிலிருந்து நாம் அறிக்கையிடுகிற பாவங்களையும் தவறுகளையும் கேட்கிறார். சர்வ வல்லமை உள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். சர்வ வலையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்களும் உடைய வலைகளை விட்டு விலகி அழிந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைக்கும் விருப்பங்களுக்கும் மிகுந்து இணைந்து நடந்தோம். உங்கள் பசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்தவைகளை செய்யாமல் செய்யத்தக்கவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமில்லை. ஆனாலும் ஆண்டவரி தேவரே, எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள செய்த வாக்குத்தத்தபடியே நீ பாக்கியம் உள்ள குற்றவாகி எங்களுக்கு இறங்கும். தப்பி தங்களை அறிக்கையிடுக எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவ நிமித்தம் துக்கப்படுகிற எங்கள் சீர்படுத்தும். எங்கள் இறக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாபடி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தேர்ந்த புத்தி உள்ளவராய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் கிருபை சேர்ந்தருளோம். ஆமென். சர்வ வல்லையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் பாவமன்னிப்பையும் பாவ நிறுத்தையும் நமக்கு கட்டவர்களி வாழ்க்கையை சீர்படுத்தக்கான காலத்தையும் நமது பசுத்தாவின் கிருபையும் தேர்த்தரையும் தந்ததாக. ஆமென். இப்போது வேத பாடவாசி கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. யோவான் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம். யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை.
மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மூண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடகம் வாசித்தாயிற்று. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆம். தேவனுடைய சமூகத்தில் அனைவரும் சேர்ந்து அப்போஸ்தல விசுவாசம் பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நமது நாதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பசுத்த ஆவினாலே கன்னிமரத்தில் உபதித்து பிறந்தார். பொண்ணு பிறத்தின் காலத்தில் பாடப்பட்டு சிலை அறிவுண்டு மறித்து அடக்கமானப்பட்டார். பாதாளத்தை இறங்கினார். 3ஆம் நாள் மரித்திலிருந்து எழும்பினார். பரமதிக்கு ஏறி சர்வலை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலப்பசத்தில் வீட்டில் இருக்கிறவர். அவர் இடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தவரையும் நியாயந்திக்க வருவார். பசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பசுத்த சபையும் பசுத்தாவினுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பையும் சர்வ உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. கர்த்தவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தவே எங்களுக்கு இறங்கும். நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து ஒரு மனமாக அவரோட சமூகத்தில் சொல்வோம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிற போல பூமியிலே செய்யப்படுத்துவதாக. அன்றென்ன உள்ள அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறது நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்கள் சொதுக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்னும் உடைகளே. ஆமென். ஜெபத்தில் இருப்போம். இந்த பொதுவான ஜெபத்தை திருமதி ஷைனி இலசா அவர்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். அனைவரும் சேர்ந்து தேவனோட சமூகத்தில் ஜெபத்தில் இருப்போம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான இந்த மன மகிழ்ச்சியான இந்த கால வேலைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. காலையிலோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி ஏசப்பா. அப்பா, அந்த 2021ஆம் ஆண்டுல அப்பா அம்மை சுத்தரிக்கிறோம். 4 மாதங்கள் முடிந்து அப்பா அம்மை சுத்தரிக்கிறோம் அப்பா. இந்த 5ஆவது மாதத்தை காண செய்ததற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. ஆண்டவரே, கடந்த வருடங்களில், கடந்த மாதங்களில், கடந்த நாட்களில் இருந்தவங்க எத்தனையோ பேர்கள் ராஜா இந்த நாளில் இல்லைப்பா. ஆனாலும் நீர் எங்களுக்கு மட்டுமாக ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம், எங்களுடைய ஆயுசு நாட்களோடு கூட ஒரு நாளை கூட்டி செய்த உடைய மகாபரிய கிருபைகளுக்காக, இறக்கங்களுக்காக, முடிவில்லாத மகிமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. நாங்கள் இருப்பது நிர்மலமாகாது இருப்பது எல்லாம் உடைய சுத்த கிருபை தகப்பன உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளில் அப்பாமை சுத்தரிக்கிறோம். அந்த ஆராதனையை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாக உடைய கிருபை அப்பா ஆண்டவரை ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. விசேஷமாக அப்பா ஆண்டவரை ஊழியர் செய்கிற ஊழியர்களுக்காக நாங்கள்
நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. மிஷினரி ஊழியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை பற்பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு உடைய வேத வசனத்தை அறிவிக்கிற ஒவ்வொருடைய ஊழிய பிள்ளைகள் மீதும் உடைய கிருபையின் கரம் அப்பா கூட இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமாக எங்களுடைய திருச்சபைக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரின் தேவைகளையும் நீங்கள் சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. சிறியோர் முதல் பெரியோர் வரை பேராக குடும்பமாக நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சிறு வயதிலிருந்தே மற்றும் வயதோடு வளர்க்க ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் நீங்கள் நாணயத்தை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வாலிபர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உங்கள் வேத வசனத்தின்படி என்று சொல்லியிருக்கிறீங்க இசப்பா. உங்கள் வேத வசனத்தின்படி எங்களுடைய பிள்ளைங்கள் நடந்து கொள்வதற்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. படித்து முடித்து வேலை வாய்ப்புக்கு காத்திருக்கிறவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஏற்ற வேலைகள் எல்லாம் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அப்பா ஆண்டவரே சோதரிக்கிறோம். திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஏற்ற வேலைகளில் அப்பா சோதரிக்கிற நல்ல மணவாளன் மணவாட்டியை நீங்க ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அது மட்டுமல்ல தகப்பன, திருமணமாகி கர்ப்பத்தின் கனிக்காக ஏங்கி தவிக்கிறவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனியும் அவரால் கிடைக்கும் பலன் என்று சொன்னீங்கப்பா. ஏற்ற வேலைகளில் அப்பா கர்ப்பத்தின் கனிகளை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பிரசவ ஸ்திரீகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஏற்ற வேலைகளில் இலகுவான பிரசவத்தை நீங்கள் அருள் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எனக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக எங்கள் எதிர்ச்சியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். முதியவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவங்களை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக இந்த உலகங்களிலும் அச்சிரித்துக் கொண்டிருக்கிற இந்த வைரஸுக்காக உங்கள் சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. மெய்சோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரா மெய்சோத்தரிக்கிற மட்டும் பாதுகாத்த எபினேஷர் இனியும் நீர் பாதுகாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ லட்சக்கணக்கான ராஜா மெய்சோத்தரிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக மறித்து விட்டார்கள் அப்பா. மெய்சோத்தரிக்கிறோம். எத்தனையோ பேர்கள் பாதிக்கப்பட்டு அப்பா மருத்துவமனையில இருக்கிறாங்க இசப்பா. அவங்க மருத்துவமனையில தங்குவதற்கு கூட இடங்கள் இல்லை அப்பா. ஆண்டவராமை சுத்தரிக்கிறோம். ரோட்டோரங்களில் எத்தனையோ பேர்கள் கண்ணீரோடு ஆண்டவராமை சுத்தரிக்கிறோம். புலங்களோடு அழுகையோடு அப்பாமை சுத்தரிக்கிறோம் காத்திருக்கிறாங்க அப்பா. அப்பா ஆண்டவர் எங்களுக்கு இம்மட்டுமாக நல்ல சுவாசிப்பதற்கு அப்பா ஆண்டவராமை சுத்தரிக்கிறோம் உதவி செஞ்சிருக்கிறீங்கப்பா. அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையிலே அநேக மரணங்கள் அப்பாண்டவரை பரிதாபமற்ற சூழ்நிலைகள் அப்பாமை சொத்தரிக்கிறோம் அப்பா. எங்கு பார்த்தாலும் அப்பாண்டவரை மரணங்கள் அப்பாமை சொத்தரிக்கிறோம் சமீபித்துக் கொண்டிருக்கிறேன் அப்பா. நீங்க அறிவிங்க ராஜா. உங்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை தகப்பனமை சொத்தரிக்கிறேன். எல்லாவற்றையும் நீங்க காண்கிறீங்க அப்பாமை சொத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரா நீங்க ஒரு வார்த்தையை சொன்னால் போதும் அப்பா. ஆண்டவராமை சொத்தரிக்கிறோம் அப்பா. அந்த வைரஸ் முற்றிலும் அழிந்து போய்விடும் அப்பா. சுத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா ஆண்டவராமை சுத்தரிக்கிறோம். பயத்தோடு நடுக்கத்தோடு ஆண்டவரா மருத்துவமனையில யாரெல்லாம் அந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்காக அவங்களுடைய குடும்பங்களுக்காக விசேஷமாக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தேவனுடைய கிருபை ஆண்டவராமை சுத்தரிக்கிறோம். அவங்க இருக்கிற இடங்களுக்குள்ளாக உங்க பிரச்சனை கடந்து செல்லும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன் என்று சொன்னேங்க அப்பாமை சுத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வியாதிகளிலிருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இது அவங்களுடைய சரீரத்திலே அப்பாண்டவரை தொடாதபடி என் தேவனாகிய கர்த்தர் நீர் அவங்களை அப்பா பரிசுத்தப்படுத்தும்படியாக உங்க பிரச்சனை அப்பாண்டவரை அங்கே நிலைத்திருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அப்பாண்டவரை எத்தனையோ பேருக்கு ரஜாமை சுத்தரிக்கிறோம். அத்தடக்கு சுகர் பிரஷர் ஆண்டவரை மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு நோய்கள் அப்பாண்டவரை மாற்றுகிறதே என் தேவனாகிய கர்த்தர் நீங்க அறிவீங்க ராஜா. நீங்க ஒவ்வொரு பூரண சுகத்தை பெற்று செல்வதற்கு நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ பேர்கள் கண்ணீரோடு காரத்தோடு ஏக்கங்களோடு அப்பாமை சோதரிக்கிறோம் அப்பா. இருக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆறுதலின் தகப்பனாகிய கர்த்தர் நீர் இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலே ஆண்டவராமை சோதரிக்கிறோம் தேசத்திற்காக அப்பாண்டவரை சோதரிக்கிற நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக அப்பாண்டவரை நீங்க மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பாமை சோதரிக்கிற ஊழியர் செய்கிற ஊழியர்களை விசேஷ விதமாக நீங்க ஆசீர்வதிங்க. மிஷனரிமார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க சப்பாமை சோதரிக்கிறோம். ஊழிய வாதையில அநேக தடைகள் போராட்டங்கள் மத்தியில ஊழியர் செய்கிறவர்களுக்காக அவங்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்களையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தமிழகத்துல அப்பாண்டவரை சோதரிக்கிறோம். இன்று கூட ஆண்டவரை சோதரிக்கிறோம் அப்பா.
தேர்தல் முடிவுகளுக்காக ஆண்டவராமே சோதரிக்கிறேன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதே அப்பா நீங்க அறிவீங்க ராஜா. அப்பாண்டவரை யார் நிமித்தமாக ஆண்டவராமே சோதரிக்கிறோம் மக்களுக்கு நல்ல காரியங்களை செய்வார்கள் என்று சொல்லி ஆண்டவராமே சோதரிக்கிறோம். உமக்கு ஆண்டவராமே சோதரிக்கும் உமக்கு பயந்து நடக்கிறவர்களாக அப்பாண்டவரை தலைவர்களை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக நீர் ஆயத்தம் பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உங்க நாம மகிமைப்படும்படியான காரியங்கள் நிகழ்வதற்கு கர்த்தர் அப்பாண்டவரை அனுக்கிரகம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. சூத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவராமே சூத்தரிக்கிற எத்தனை பேர்கள் வியாதியில வறுமையில கஷ்டத்துல இருப்பாங்க ராஜா. அவங்க ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அவங்களுடைய வியாதிகள் கஷ்டங்கள் பாருங்கள் எல்லாம் அப்பாண்டவரை நீங்கள் நொடிப்பொழுது மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. சூத்தரிக்கிறோம். இந்த நாட்கள் நிமித்தமாக அப்பாண்டவர் அநேகர் வேலை வாய்ப்புகளை இழந்து சூழ்நிலையில இருக்கிறாங்க ஏசப்பா. சூத்தரிக்கிறோம் அப்பா. அப்பாண்டவர் அநேக தேவைகள் உண்டு ராஜா. சூத்தரிக்கிறோம் அப்பா. நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க அப்பா. ஆண்டவராமே சூத்தரிக்கிறோம். உடைய தேவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவராமே சூத்தரிக்கிறோம் அப்பா. நீங்க நிவர்த்தி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. சூத்தரிக்கிறோம். இந்த வேலையிலே தேடத்த இந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆராதனை வேலையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செய்தி வேலையில் நம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவராமே சோதரிக்கிறோம் அப்பா. ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாக உங்களுடைய பிரச்சனை நிலைத்திருக்க நீங்க உதவி செய்வீராக. மீதியாயிருக்கிற ஒவ்வொரு வேலையும் நீங்களே பொறுப்படுத்திக் கொள்வீராக, வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்களில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவன் மகிமைக்காக கீர்த்தனை புத்தகத்தின் 17ஆம் பாடலை பாடுவோம். கீர்த்தனை 17. மாமேரும் நீராயின் கண்களை
இப்போது ரெவரண்ட் டாக்டர் ரவீந்திரன் ஐயா அவர்கள் தேவ வார்த்தையை நம்மோட பேசுவார். அதனால் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே வாழ்த்துகிறேன். எனக்கு அழைப்பு கொடுத்த ஆயர் கிறிஸ்டபர் ஐயா அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். நாளின் தலைப்பு ஆண்டவரோடு நடக்கும் அல்லது இருக்கும் அனுபவங்கள். ஆண்டவரோடு இருக்கும் அனுபவம் மிக முக்கியமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன் அறையப்படும் போது அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு, அவர் மரித்த பொழுது, அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது, உயிர்த்தெழுந்த பிறகு என்று சொல்லி பல அனுபவங்கள். அதில் ஒரு அனுபவத்தை இன்றைக்கு நாம் கொஞ்சம் தியானிக்க இருக்கிறோம். அதில் மையமாக நான் எடுத்துக்கொண்டது யோவான் நற்செய்தி பகுதியை நான் மையமாக எடுத்துக்கொண்டேன். இதில் நாம் இந்த மற்றைய 3 பாடங்களும் அனுபவங்களை தான் மையப்படுத்துகிறது இல்லைங்களா? இந்த பகுதியை நாம் வாசிக்கிறோம், அதோட பேக்ரவுண்ட் பின்னணியும் நமக்கு தெரியணும். இந்த பின்னணியும் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, God has a plan, purpose and will in your life and my life. என்னுடைய வாழ்க்கையில் கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், அதற்கு ஒரு காரணத்தை வைத்திருக்கிறார். அது அவருடைய சித்தப்படி அது நடைபெறுகிறது. அது இயேசுவின் வாழ்க்கையிலும் அதுதான். இதன் அடிப்படையில் இயேசு உலகத்திற்கு வந்தார். இந்த புத்தகத்தை யோவான் நற்செய்தியாளர் எழுதினதாக பெரும்பாலான கருத்து. கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு 90ஆம் ஆண்டுகளில் எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி. ஏன் என்று சொல்லி பார்த்தால், முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள், அது யூத கிறிஸ்தவர்கள், பெரும்பாலும் யூதர் அல்லாத கிறிஸ்தவர்கள், இவர்கள் கொடுந்துன்பத்தை அனுபவித்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து விடுவார் என்று சொல்லி பார்க்கின்ற சூழலில் இயேசு வரவில்லை. அந்த சூழலில் தான் இது எழுதப்பட்டிருக்கிறது. என்ன என்று சொல்லி பார்த்தால், இயேசு கிறிஸ்து அவர் தேவகுமாரன், த சன் ஆஃப் காட், அவர்தான் மேசியா என்று சொல்லி யூதர்களுக்கும் ரட்சிக்கப்படாத யூதர்களுக்கும் அவரை மேசியாவாக காண்பிக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் அவர் இல்லையா தேவகுமாரன் என்று சொல்லி, சன் ஆஃப் மேன் என்பது மற்றவர்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகியோருடையது. இதில் பெரும்பாலும் தேவகுமாரன் கடவுளுடைய மைந்தர் என்பதை நிரூபிக்கிறதற்காக இங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை சைன், அடையாளம். அடையாளம் என்ற வார்த்தை தான் யோவான் நற்செய்தியாளர் பயன்படுத்துகின்ற வார்த்தை. மத்தேயு, மார்க்கு, லூக்கா அற்புதம் அற்புதம் என்று சொல்லி எழுதுவார்கள். ஆனால் இவர் அடையாளம். ஏனென்றால் கிரேக்கர்கள் அறிவை தேடுகிறார்கள், யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார். யூதர்களுக்கு இவர் இதுதான் அடையாளம், இதுதான் அடையாளம் என்று சொல்லியிருக்கு இல்லையா? அந்த அடையாளங்களை குறித்து நம் யோவான் நற்செய்தியாளர் எழுதும் பொழுது அது எண்ணில் அடங்காதுன்றார். உதாரணத்து 20ஆம் அதிகாரம் 30-31 வசனம், 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், இதெல்லாம் அவர் சொல்லுவது என்ன அப்படி சொல்லி பார்த்தாக்கா அது எண்ணில் அடங்காது அப்படின்ற இல்லைங்களா? அப்போ இவர் கிறிஸ்தவர்களை உற்சாகப்படுத்துகிறார். அவரிடம் நாங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம், அந்த அனுபவத்திலே நீங்கள் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்றார். மிக முக்கியமாக யூதர்கள்
இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்களுக்கு இது மையப்படுத்துகிற ஒன்றாக இருக்கு. இது பெரும்பாலும் யூதேயா தேசத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளை எழுதுகிறார். எந்த காலத்தில் இந்த நிகழ்வுகள் எழுதுகிறார் என்று சொல்லி பார்க்க, எந்த காலத்தில் ஏற்பட்ட நிகழ்வுகள், இயேசு கிறிஸ்து 26 முதல் 30 வரை உள்ள அந்த நிகழ்வுகளை ஏற்படுகிறார். சரி, அப்போ இதில் மையமாக நான் எடுத்துக்கொண்டது திராட்சை ரசமான தண்ணீர். இது கலிலேயாவிலே கானா என்கின்ற இடத்தில் நடைபெற்ற ஒரு திருமணம். அந்த திருமண வைபவத்தில் நடைபெற்ற நிகழ்வு. இதிலே ஒரு சிறந்த அனுபவங்களை கடவுள் கொடுக்கிறார். நம்மையும் அவ்வூடாக இந்த அனுபவங்களின் வழியாக நம்மையும் வழி நடத்துகிறார். இப்போ மனிதருடைய குண அதிசயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தா 2 தான். கீழ்ப்படியாதவர்கள், நன்றியற்றவர்கள். என்னையும் இணைத்து தான் சொல்லுகிறேன். ஆனால் கடவுளுடைய மாண்பு, கடவுளுடைய குண அதிசயம், இந்த 6 குண அதிசயம் ரொம்ப ரொம்ப அடிப்படையானது. மாந்தர்களுடன் கடவுள் உறவாடுகின்ற அடிப்படை மாண்புகள், அல்லது வடமொழி சொல்கிற மனிதர்களுடன் கடவுள் இடைப்படுகின்ற குணாதிசயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதை நமக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு பைபிளை படித்தா தான் பைபிள் புரியும். மிக முக்கியமாக பழைய ஏற்பாடு புரியும். அவர் இரக்கம், மன உருக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை, தீங்குக்கு மனசாபப்படுகிறவர். 6வது நீதியுள்ள கடவுள். யோவேல் 12:13 பார்க்க முடியும். விடுதலை பயணம் யாத்ராகமம் 34:6 பார்க்க முடியும். சங்கீதம் 86:5 மற்றும் 15 வசனங்களில் பார்க்க முடியும். 103ஆம் சங்கீதம் அல்ல திருப்பாடல் 8ஆம் வசனத்தில் பார்க்க முடியும். 145:5 பார்க்க முடியும். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 18:7-8, யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம், யோனா தீர்க்கதரிசி 4:2. இந்த யோவேல் தீர்க்கதரிசி, யோனா தீர்க்கதரிசியில் இந்த முதல் 5 கடவுளுடைய நற்பண்புகள், மனிதரோடு இடைப்படுகின்ற நற்பண்புகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அவர் இரக்கம், மன உருக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை, தீங்குக்கு மனசாப்படுகிறவர். இந்த குணாதிசயம், இந்த குணாதிசயத்தை வைத்து கொண்டு தான் நாம் திருமறையை நாம் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். முக்கியமாக பழைய ஏற்பாட்டை. அப்போ தான் அது புரியும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததன் நோக்கம் என்ன? மக்களுக்கு அவர் என்ன அனுபவத்தை கொடுக்க இந்த உலகத்துக்கு வந்தார்? லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வாசகம் சொல்லுகிறார், ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடையவும், பார்வையற்றோர் பார்வை பெறவும் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும். நான் என்னுடைய செய்திகளிலே பாடங்களை ஆயத்தப்படுத்தும் பொழுது பவர் திருப்புதலை பயன்படுத்துவேன், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அதை பயன்படுத்துவேன், திருவிவிலியத்தை பயன்படுத்துவேன். அதிகமாக திருவிவிலியம் இல்லைங்களா? இதை நீங்கள் மனதிற்கும். நான் இப்போ வாச விவிலிய பகுதி. இதை பவர் திருப்புதல் சொல்வது, கர்த்தருடைய ஆவியான மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு நற்செய்தி அறிவிக்க, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் என்று சொல்லி திருவிவிலியத்தில் கொஞ்சம் தெளிவாகவே இருக்கும். ஆங்கில வேதாகமத்தில் கூட தெளிவாக இருக்கும், அதுக்கு இணையாக இருக்கும். அது திருவிவிலியத்தை நீங்கள் பயன்படுத்த நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் இல்லையா? பவர் திருப்புதலோடு சேர்த்து இதையும் பயன்படுத்துங்கள். நான் இந்த என்னுடைய செய்தியுடைய PDF நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இதை நீங்கள் கேளுங்கள். பிறகு அதை ரெக்கார்ட் பண்ண இதை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க.
நான் பிடிஎஃப் அனுப்புகிறேன். அந்த பிடிஎஃப்பையும் ஒரு தடவை நீங்கள் வாசிக்கிட்டே கேட்டிங்கன்னா அவன் பயன்படும். நான் இன்னும் சில மணித்துளிகளில் உங்களுக்கு அது கிடைக்கப்பெறும். அப்போ சகலமும் நல்லொழுக்கம் கிரமம் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 14:40 சொல்லுகிறார். திருவிவிலியத்தில் ஆனால் அனைத்தும் பாங்காகவும் ஒழுங்காகவும் நடைபெற வேண்டும் என்று சொல்லுகிறார். ரோமன் கத்தோலிக்கருடைய விவிலியத்தில் ஆனால் எல்லாம் பாங்கான முறையில் ஒழுங்காக நடைபெற வேண்டும். ஏன் இப்படி 3ஐயுமே இப்படி கொடுக்குறேன் அப்படி சொல்லி பார்த்தா இதை இன்னும் கொஞ்சம் நம்ம புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். அதற்காக தான் இதை கொடுக்குறேன். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததன் நோக்கம் என்ன? அதை அவர் பாங்காக ஒழுங்காக அதை செய்து முடித்தார். எதையும் முன்னுக்கு பின்புறனாக செய்யல, எல்லாம் ஒரு ஒழுங்காக செய்தார். அது ஒரு கிரமம் இருந்தது, ஆர்டர், ஃபஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு. அதில் ஒரு ஒழுங்கும் இருந்தது. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் ஒழுங்கற்றவர்கள், அடுத்தது நாம் கீழ்ப்படியாதவர்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. இதே வாசகம், அவர் இரக்கம், மனமுருக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை, தீங்குக்கு மனசாப்படுகிறவர், அவர் நீதியுள்ள கடவுள். இதை மையத்தில் வைத்துக்கொள்ளும். நீர் கனிவு மிக்கவர், இரக்கமுள்ளவர், மிகுந்த பொறுமை, மலவில்லாத அன்பும் உள்ள கடவுள். நீர் நீதி செய்கிற கடவுள். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததன் நோக்கம் நியாயம் கிடைக்காத மக்கள் நிறைய பேர் தான். முக்கியமா தன்னுடைய சொந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கல, யூதர்களுக்கே நியாயம் கிடைக்கல. யூதர்கள்ல ஒடுக்கப்பட்ட மக்கள் பெரும்பாலும் இல்லைங்களா, பெரும்பாலும் ஒடுக்கப்பட்ட மக்கள், நியாயம் கிடைக்காத மக்கள், அவர்களுக்கு விடுதலை என்றால் யூதர்களே மேற்தட்டு வர்க்கத்தவர்கள் எல்லாம் நல்ல பணம் சம்பாதிக்கிறாங்க, அரசாங்கத்திற்கும் சாதகமாக இருக்கிறார்கள், மக்களையும் வாட்டி வதைக்கிறார்கள். கடவுளுக்கு சாதகமாக இருப்பது போல் அவர்கள் மாய்மாலம் செய்கிறார்கள். அதுதான் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் மாய்மாலம் செய்கிறீர்கள் என்று சொல்லி. ஏழை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் எதுவும் செய்யவில்லை என்று சொல்லி இயேசு சொல்லுவதை நான் பார்க்க முடிகிறது. திருப்பாடல் 34:18 உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகிறார் என்று சொல்லி. அவர் தீர்ப்பது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படி என்றால் கடவுளுடைய நற்பண்புகள், அடிப்படை நற்பண்புகள், மக்களோடு தன்னை இணைத்து கொண்டு செயல்படுகிற நற்பண்புகள் 6 பார்த்தோம். இன்னும் ஒரு 3 நற்பண்புகள் முக்கியமானது இல்லையா? அவர் காண்கிற கடவுள், நம்மை கண்டு கொண்டிருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அடுத்தது நாம் சொல்லுவதை கேட்கிறவர். அடுத்தது நமக்கு பதில் கொடுக்கிறவர், பதில் செய்கிறவர் அல்லது பலன் கொடுக்கிறவர். அப்படின்னா என்ன? அவர் நம்மோடு கூடவே தான் இருக்கிறார். கேள்வி என்ன? இயேசு நம்மோடு இருக்க வேண்டுமா அல்லது நாம் இயேசுவோடு இருக்க வேண்டுமா? இதான் கேள்வி. அல்லது கடவுள் என்னோடு இருக்க வேண்டுமா, நான் கடவுளோடு இருக்க வேண்டுமா? அந்த கேள்விக்கு பெரும்பாலான பதில் எப்படி இருக்கும்னாக்க, கடவுள் என்னோடு இருக்கணும், இயேசு என் கூட இருக்கணும். ஆனால் இந்த பதில் என்னை பொறுத்தவரை தவறான பதில், தவறான புரிதல்னால் ஏற்படும் தவறான பதில். சரியான பதில் என்னன்னா, சரியான புரிதல், அவர் என்றைக்கு நம்ம கூட தான் இருக்கிறார், உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லைன்னு சொல்கிறார். உலகத்தின் முடிவு வரைக்கும் உன் கூடவே இருப்பேன் என்று சொல்லுகிறவர். அப்படின்னா நம்ம கூட தான் அவர் இருக்கிறார். நான் இருக்கிறேனா, நாம் இருக்கிறோமா, இதுதான் முக்கியம். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். நான் இயேசுவோடு இருக்கிறேன். நான் இயேசுவோடு இருக்கும்பொழுது தான் அநேக அனுபவங்களை பெற முடியும். அந்த அனுபவங்களை நான் எனக்குரியதாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த அனுபவங்களை மற்றவர்களுக்கும்
கடத்த முடியும். அப்போ ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தை செய்கிறார் சங்கீதத்தில் சொல்லுகிறது 103:6. ஆண்டவரின் செயல்கள் நீதியானவைகள், ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகிறார். அதனால தான் நாம் அவரோடு இருக்க வேண்டும். அவரோடு இருக்கும் பொழுதுதான் இது சாத்தியம். அதுதான் 103ஆம் திருப்பாடல் அதில் நெட்டு சொல்லுகிறார், அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவரது கட்டளையின்படி நடப்பதில் கருத்தாய் இருப்போருக்கு இது நிலைக்கும் என்று சொல்லி. அப்போ கடவுள் நம்மோடு இருக்கிறார். நான் இருக்கிறேனா என்று சொல்லும்பொழுது இன்னும் ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்னால் வைக்க விரும்புகிறேன். நமக்கெல்லாம் தெரிந்த பகுதி தான். மார்க்கு 12:29-30. பவர் தீர்ப்புதல். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்போ இதில் முக்கியமாக சில வார்த்தை இருக்குது. அதில் எது மைய வார்த்தைன்னுட்டு கண்டுபிடிக்கும்படி உங்கள்கிட்ட கேட்டாக்கா அது மைய வார்த்தை பெரும்பாலும் நீங்கள் சொல்ல முடியாது. உன் என்கின்ற வார்த்தை இருக்கிறது, முழு என்ற வார்த்தை இருக்குது, இருதயம் என்ற வார்த்தை இருக்குது, ஆத்மா என்ற வார்த்தை இருக்குது, மனம் என்ற வார்த்தை இருக்குது, பலன் என்ற வார்த்தை இருக்குது, அன்பு என்பது ஒரு வார்த்தை. இந்த 6 வார்த்தைகளில் எது மையமான வார்த்தை என்று சொன்னால் நிறைய சொல்லுவீங்க. நானும் ஒரு 40 ஆண்டு காலமாக இந்த மாதிரி கேள்விகள் அடிக்கடி கேட்குறது. வெகு சிலர் ஒரு 2-3% தான் ஒரே ஒரு வார்த்தையை மைய வார்த்தைன்னு சொல்லுவார்கள். அதில் மைய வார்த்தை நீங்கள் இதுதான் என்றால் கடவுளுக்கு நன்றி சொல்லலாம். முழு என்கிறது தான் மையமான வார்த்தை, முக்கியமான வார்த்தை, கடவுள் எதிர்பார்க்கிற வார்த்தையை தான் இல்லையா? முழு இருதயத்தை தான், முழு ஆத்மாவை தான், முழு மனதை தான், முழு பலத்தை தான், முழு அன்பை தான், அறகுறையால் எல்லாத்தையும் முழுசாக கொடு இல்லையா? அப்போ முழு என்பது தான் இந்த வசனத்தினுடைய மையம். அப்படின்னா என்ன? நாம் முழுமையாக கொடுத்தால் நாம் கடவுளோடு இருப்போம், இயேசுவோடு இருப்போம். அரைகுறையாக தான் இயேசுவோடு இருக்க மாட்டோம். அதனால தான் நான் கேட்ட கேள்வி, கடவுள் நம்மோடு இருக்க வேண்டுமா, நாம் கடவுளோடு இருக்க வேண்டுமா? நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டால் கடவுள் நம்மோடு தான் இருக்கிறார். ஆனால் நான் கடவுளோடு இருக்கிறேன் என்பதற்கு எது ஆதாரம் என்றால் முழுமையாக. இதுதான் மையம். அப்படி முழுமையாக இருந்தால்தான் நாம் என்ன செய்ய அனுபவம் எப்படி இருக்கும்னாக்கா, உன்னிடத்தில் அன்பு செய்வது போல் பிறரிடத்திலும் அன்பு செய்யும் இல்லையா? யாக்கோபு 2:8 அதை வாசிக்கிறோம். அப்போ இங்க கடவுள் பழைய ஏற்பாட்டிலே இந்த சொல்லுகிறார், புதிய ஏற்பாட்டிலும் அது எழுதப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். ஒரு வார்த்தை சேர்த்தே சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். மார்க் 12:29-31 அதே காரியம், அதே விஷயம் நமக்கு உபாகமத்திலையும் நமக்கு வருகிறது 6, 8, 9. அப்போ இது எதற்காக இதுனா, நம்முடைய அனுபவத்தை நாம் கடவுளின் அனுபவம் நமக்கு தேவை என்பது. அப்போ இதன் அடிப்படையில் தான் சில அனுபவங்களை இந்த கானாவூர் திருமணம் அதில் பார்க்கணும். அப்போ சில விஷயங்களை நமக்கு தெரியணும். 2ஆம் அதிகாரம் 1 வாசகம், 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார்கள். 3ஆம் நாள் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே 3ஆம் நாள் என்ற கணக்கில் ஒரு கொஞ்சம்
குழப்பம் இருக்க மாதிரி இருக்கும் நமக்கு. இதுக்கு முன்னால் அதிகாரம் பார்க்கும் பொழுது முதல் அதிகாரம், இந்த அதிகாரம் இப்போ தொடர் நிகழ்வு இல்லையா? யோவான் 1ஆம் அதிகாரம் 19, 21, 35, 43 இல்லையா? இதோடு தொடர் நிகழ்வு தான் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆனால் அந்த 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாரு 3ஆம் நாள் போட்டிருக்கோம். ஆனால் தொடர் நிகழ்வு பார்த்து இந்த 5ஆம் நாளாக இருக்கும் இல்லைங்களா? யோவான் சான்று பகர்வது 1:19-28 அது முதல் நாள். யோவான் அது முதல் நாள். அடுத்தது 29-34 திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு பெற வரும் நாள். அது 2ஆம் நாள் இயேசு கிறிஸ்து வருகிறார். 3 இயேசு வழியாக நடந்து போகையில் அவரை குறித்து திருமுழுக்கு யோவான் தன்னோடு நின்று கொண்டிருந்த 2 சீடர்களிலும் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்றார். இது 3ஆவது நாள், மறுநாள் என்று வார்த்தை இருக்கும். வசனம் 35-42. ஆனால் உண்மையாக இயேசு கிறிஸ்து வழியாக நடந்து போகையில் அவரை குறித்து திருமுழுக்கு யோவான் தன்னோடு நின்று கொண்டிருந்த 2 சீடர்களுக்கு இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். ஸோ இந்த அனுபவம் முதல் நாளாக கணக்கிடப்படுகிறது. 37-42. ஸோ இந்த நாள் ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம் என்று இறை வல்லுநர்கள் முடிவு செய்கிறார்கள். திஸ் மஸ்ட் பி ஆன் சண்டே இல்லையா? அப்போ இயேசுவோடு சீடலுக்கு ஏற்பட்ட அனுபவம் முதல் நாள் இல்லையா? இயேசு பிலிப்பு நத்தானியலை அழைக்கும் நாள் 2ஆம் நாள். வசனம் 43-35. கலிலேயுவில் கானாவில் நடைபெறுகின்ற நிகழ்வு 3ஆம் நாள். 2ஆம் அதிகாரம் 1-11. அப்போ இந்த குழப்பத்துக்கு கொஞ்சம் தெரியணும் இல்லையா? குழப்பங்கள்லாம் கொஞ்சம் தெளிவடையும். அப்போது கலிலேயாவில் கானாவில் நடைபெற்ற திருமணத்திற்கு எத்தனை சீடர்கள் போனாங்க? எல்லாம் சொன்னால் 12 பேர். அது 12 பேரே கிடையாது இல்லையா? அது எத்தனை பேர்னு பார்க்கணும். இப்போ நாள் பார்த்துட்டோம், எத்தனை பேர்னு பார்க்கணும். 35ஆம் வாசகம் மறுநாளில் யோவானும் அவருடைய சீடர்கள் 2 பேரும் இருக்கும் பொழுது இயேசு நடந்து போகிறதை கண்டு இல்லையா அவரை குறித்து யோவான் சொல்லுகிறார். திருமுழுக்கு யோவான். அப்பொழுது 2 சீஷர் அவரை விட்டுட்டு இயேசுவோட போயிடுறாங்க. யாரெல்லாம் யோவான் மந்திரேயா. யோவான் பெரும்பாலும் தன் பெயரை குறிப்பிட மாட்டார். பிறகு 38 இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார்கள். நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அவர் பின்பற்றி போகிறார்கள். அது இயேசு அறிகிறார். இயேசு அழைக்காமல் பின்பற்றி போகிறார்கள். தன்னுடைய குருவாகிய யோவான் தீர்க்கரை விட்டு விட்டு போகிறாங்க. இயேசு சொல்கிறார் இல்லைங்களா? அவரை பார்த்து கேட்கிறார்கள், ரபி எங்கே? போதகரே நீர் எங்கே இருக்கிறீர்கள்? இயேசு வந்து பாருங்கடா. ஸோ அவரோடு கூட இவர் போகிறார். அங்கே சில அனுபவங்கள், இயேசு கிறிஸ்து தான் வந்தது நோக்கத்தை சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் அவர் சொல்லியிருக்கலாம். நிறைய பேசியிருப்பாங்க அவங்க இல்லையா? அடுத்தது 41 பார்க்கும் பொழுது சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பது கிறிஸ்து என்று அர்த்தம். அப்போ 2ஆவது நிகழ்வு. அப்போ பேதுரு 3ஆம் ஆளாக இயேசுடன் வந்து சேருகிறார். அதுக்கு அடுத்த நாள் 43 பிலிப்புவை கண்டு நீ எனக்கு பின்னால் வா என்கிறார். 4 பேர். 45ஆம் வசனம் நாத்தான் வேலை கண்டு அவரையும். ஸோ இந்த 5 பேர் தான் இயேசுவோடு முதலில் இருந்தவர்கள், அல்லது இயேசு முதலில் தெரிந்து கொண்ட சீடர்கள். அப்படி தான் திருவிவிலியத்தில் அந்த தலைப்பு இருக்கும்.
முதலில் தெரிந்து கொண்ட அவருடைய சீடர்கள் இவர்கள் தான் இல்லைங்களா? அப்போ 51 சொல்லுகிறார், எது அதிசயம் என்றால் அதிசயம் இல்லை, எது அதிசயம் என்று சொன்னால் திருமறையில் 51 வசனம், வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என்று சொல்லி. அப்படின்னா திருமறையில் தூதர்கள் இறை வார்த்தைகளை சுமந்து வந்தவர்கள், அவர்கள் வழியாக மக்களுக்கு. ஆனால் இனி இயேசு வழியாக நேரடியாக கடவுளோடு தொடரணும், அதை சொல்வது தான் அந்த வசனம். அப்போ இந்த 5 சீடர்கள், அப்போ இயேசு இந்த 12 சீடர்களை அப்போஸ்தலர்களை தெரிந்து கொள்ளவில்லை இந்த நேரத்தில் இல்லையா? இந்த நிகழ்வுக்கு பிறகு அடுத்த ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. அந்த கோயில், அந்த தேவாலயம் சுத்திகரிக்கப்படுகிறது, சீர்பய செய்யப்படுகிறது, சுத்தப்படுத்தப்படுகிறது, எல்லாம் அடித்து விரட்டப்படுகிறார்கள். அப்பொழுதும் இவர்கள் அவளோடு தான் இருக்கார் இல்லையா? அப்பொழுது அதன் பிறகு இவர்கள் தங்கள் இடத்துக்கு போய்விட்டார்கள். மத்தேயு 10 இல்லையா, 1-4, மார்க் 3, 13-19, லூக்கா 6, 12-16 இல்லையா? ஸோ இது நம்ம ஞாபகத்தில் இருக்கணும். இதன் பிறகு தான் யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு பிறகு தான் 12 பேரை அவர் பேர் சொல்லி அழைக்கிறார். அப்போ இந்த பேருடைய அனுபவம் அவர்கள் திரும்பவும் அழைக்கும்பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க. இயேசுவோடு இருந்த அனுபவம், கானாவூரில் நடைபெற்ற அனுபவம், இதையெல்லாம் வைத்து அவர்கள் வருகிறார். அப்போ நம்ம யோசிக்கிறோம், நமக்கும் இயேசுவுக்கும் இடையிலே இருக்கின்ற அனுபவம், இயேசுவுக்காக இறைபணியாற்ற எல்லாரும் இறைபணியாளர்கள் தான் இல்லையா? இறை மக்கள் யாவரும் இறைபணியாளர்களே இல்லையா? அதை அவர் அங்கே பார்க்கணும் இல்லைங்களா? சரி, இப்போ இங்க வந்துடும். திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் இயேசுவும் அவர் சீடரும். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க யாருன்னா மரியன்னை. ஏனென்றால் அந்த திருமணம் இவருக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய உறவின் முறையாக இருக்கலாம், அல்லது மிக மிக நெருக்கமானவராக இருக்கலாம். மரியன்னை முன்னின்று நடத்துகிற ஒரு திருமணமாக இருக்கு இல்லையா? எல்லாவற்றையும் இவர்கள் தான் முன்னால் இருந்து நடத்துகிறவர்கள் என்பதை நம்ம கொஞ்சம் மனதில் வைத்துக்கிறோம். ஏன்னா அந்த நிகழ்வெல்லாம் பார்த்தா அப்படி தான் நமக்கு தெரியும். திராட்சரசம் குறைபட்ட பொழுது யாருக்கு அது தெரியும் என்றால் மற்றவருக்கல்ல, இவருக்கு தான். ஏன்னா இவங்க தான் அங்கே ஓடியாடி எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கிறாங்க. அவர்கள் இயேசுவிடம் வந்து அவருக்கு திராட்சரசம் இல்லை என்று சொல்லுகிறார். 3ஆம் வாசகம். 4ஆம் வாசகத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இல்லையா, அம்மா அதை பற்றி நான் என்ன செய்ய முடியும், என் நேரம் இன்னும் வரவில்லை. மரியன்னை நிகழ்வை இயேசுவிடம் சொல்லுகிறார். ஏன், எந்த குறைவு ஏற்பட்டாலும் அது இயேசுவிடம் தான் அவர்கள் அறிவித்துக் கொண்டிருந்திருக்கார் வேண்டும். இயேசு கிறிஸ்து அதை செய்து முடித்திருக்க வேண்டாம், இதையும் அவர் செய்திருக்கிறார், செய்வார் என்று. அப்படின்னால் அவர்களுக்கு ஒரு கவலை, திராட்சரசம் குறையின் படிச்ச என்ன நடக்கும். அப்போது கவலைப்படுவது மட்டும் நின்று விடாமல் செயல்படவும் வேண்டும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது கவலைப்பட்டு கொண்டு இல்லாமல் அதற்கு என்ன செயலாக்கம் புரியணுன்றது நமக்கு முக்கியம். அந்த செயலாக்கத்துக்கு நேரம் நம்ம வரணும் இல்லைங்களா? அப்போது செயலாக்கத்தை இயேசு சொல்கிறார். நான் என்ன செய்ய முடியும், என் நேரம் வரலை. அப்படின்னா என்ன, இந்த அம்மாவுக்கு தெரியும் இயேசு இது செயல்படுகின்ற, வித்தியாசமாய் செயல்படுகின்ற ஒரு நேரம் வந்துவிட்டது, அவர் வித்தியாசமாய் செயல்படணும் என்று சொல்லி.
ஆனால் இயேசு சொல்லுகிறார், என்னுடைய நேரம். God has a plan, God has a purpose, God has a will. எல்லாம் அந்த நேரத்தின்படி. அப்போது இவர்கள் கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டோமோ? அதனால் கண்டிப்பாக இயேசு இதை செய்து முடிப்பார். ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரத்தை காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் புரிந்து கொண்டிருக்கணும். ஆனால் தான் அவங்க சொல்கிறாங்க, பணியாளர்கிட்ட போயிட்டு அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ செய்யுங்கன்றார். பிரச்சனை ஏற்படும் பொழுது கடவுளிடம் மட்டும் திரும்பணும். அதுதான் முக்கியம். ஏன்னா பெரும்பாலும் கணக்கீட்டில் தவறு. இது மரியன்னை செய்த கணக்கீட்டில் தவறோ அல்லது அந்த திருமண வீட்டார் கணக்கீட்டில் தவறோ தெரியல. எவ்வளோ பேர் வருவாங்க, என்ன தேவைன்னு தெரியலை. பின்விளைவை பற்றி ஒருவேளை மணவீட்டார் கவலைப்படலை, ஆனால் மரியா கவலைப்பட்டார் இல்லைங்களா? அடுத்தது இயேசு கிறிஸ்து செயல்படுகிறார். 6ஆம் வாசகம். அதில் 2-3 குடம் நிரப்பப்பட அளவுக்கு 6 கற்சாடிகள். அப்படின்னா அன்னீவன், எல்லாம் ஒரே மாதிரி கல் தொட்டியில் அன்னீவன், ஈவனாக இல்லை. எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் ஈவனாக நடக்கணும்னு நினைக்கவே கூடாது. மேடு பள்ளங்கள்லாம் இருக்கும், எல்லாவற்றுக்கும் கூட நாம் கடவுளோடு கூட நடக்கிறோமா என்பது முக்கியம் இல்லையா? இயேசு அந்த நிரப்ப சொல்கிறார் பணியாட்கள் இடத்துல. பணியாட்கள் நிரப்புகிறார்கள். அப்போது இது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அது தண்ணீர் தொட்டிடுறது, அது கல்லில் செஞ்சது. ஒரு உரலோட வெயிட் என்ன இருக்கும்? பழைய கால உரல் அது போல் இருக்கும், கல்லிலேயே செதுக்கி இருக்கும். அதை அவங்க என்ன பண்ணணும், எடுக்கணும், அதை சுத்தமாக்கணும், சுத்தப்படுத்தி எடுத்துகிட்டு வந்து உள்ளே கொண்டு வந்து வைக்கணும். உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு எங்கிருந்தா போய் தண்ணியை கொண்டு வந்து நிரப்பணும், தூரத்துக்கு கொண்டு வந்து நிரப்பணும். அப்போ இயேசு நமது வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்றால் நாமும் அவரோடு இணைந்து செயல்படணும், நாமும் அவரோடு நடக்கணும். அதுதான் முக்கியம் இல்லையா? தண்ணீரை நிரப்புங்கள் என்றால் அவர் நிரப்பினார்கள், குறிப்பறிந்து நிரப்பினார்கள். அப் டு த பிரிம்னு இருக்கும் இங்கிலீஷில். ஜாடிகளை நிரப்பின அவர்கள், அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அப்போ இதை ஏன் செஞ்சாங்க அவங்க அப்படின்னாக்கா, இயேசு யார் என்பதை அவன் தெரிந்து கொண்டிருக்கணும். அவர்கள் அதுக்கு இயேசுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கும்பொழுது இயேசு யாருன்னா அவன் தெரிஞ்சுது, ஓ மரியன்னை அவருடைய மைந்தர் இவர். அப்போ அவங்க தான் நமக்கு படி இறக்குறவங்க. அவங்ககிட்ட தான் நம்ம பணம் வாங்கணும், சம்பளம் வாங்கணும். அதனால் அவங்க என்ன சொல்ல செய்யணும். அவருடைய மகன் இயேசு சொல்கிறார், அப்போ நம்ம செஞ்சு தான் ஆகணும் இல்லையா? அவரில் அவரோடு கொடுக்க சீடர்கள் இவர்கள் சொல்லி கொடுத்திருப்பார்கள் இயேசு யார் என்பதை குறித்து. நாங்கள் அவரோடு இருந்த காலத்தில் இயேசு எங்களுக்கு எதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தார் என்று சொல்லி. அனுபவங்கள், இந்த அனுபவங்கள் முக்கியம் இல்லையா? அப்போது அங்கே தாயார் செயல்பட்டார், பணியாளர்கள் செயல்பட்டார்கள். அப்படின்னா என்ன? அவர்கள் இயேசுவோடு இருந்தார்கள், இயேசு சொல்வதை கேட்டார்கள். பணியாளர்களும் இயேசு சொல்வதை கேட்டார். அடுத்த 8வது, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முன்பு பந்தி விசாரிப்புக்காரில் கொண்டு போக என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அப்போ அடுத்த வசனம் தான் புரியும். அடுத்த வசனம் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்போ இவங்க எதை கொண்டு போனாங்கன்னு தான் முக்கியம். திராட்சை ரசத்தையை கொண்டு போனாங்கன்னா இல்லை, எதை எடுத்தார்கள் தெரியணும். பந்தி விசாரிக்காட்ட கொண்டு போகும்போது அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரர் எதை முள்ளவில்லை, திராட்சை ரசத்தை முடலை, தண்ணீரை தான் முண்டார்கள். அதுதான் தெளிவாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு முறையும் அவர்கள் முள்ளுவது எதுவாக இருக்கும்? தண்ணீர்.
அது கொண்டு போகும் பொழுது அது திராட்சை ரசமாகும். அப்படி என்றால் பாடுகள் வழியாக விடுதலை, பாடுகளோடும் விடுதலை, பாடுகள் வழியாக விடுதலை இல்லைங்களா? அவன் யோசிச்சிருப்பால, என்னடா இந்த மனுஷனுக்கு என்ன இதுவாகிடுச்சா, தண்ணியை கொண்டு போய் கொடுக்க சொல்கிறாரு. இதை யோசிச்சிருக்கணும். ரெண்டாவது, இதை தண்ணியை கொண்டு போய் கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார், பலான்னு ஒரு அரைஞ்சிருப்பார். நான் நீ என்ன தர கொண்டு வந்து கொடுக்குறேன்ட்டு. இதுதான் அனுபவம். இந்த சென்னை பாஷையில் சொல்லுவாங்க, உனக்கு நெஞ்சில் மஞ்சா சோறுட்டாக்கா தைரியமாக அது எதிர்க்க நெல்லுடான்னு. அப்படின்னா என்ன, இவங்களுக்கு எந்த அளவுக்கு நெஞ்சில் மஞ்சா சோறுட்டா தைரியமாக தண்ணியை மொள்ளுவாங்க. இவர்கள் பெற்ற அனுபவம் தான். அப்படி என்றால் வாழ்க்கை என்பது மேடு பள்ளம் நிரம்பியது. அது மையப்படுத்திக்கணும். அது வழியாக கடவுளோடு கூட நாம் நடக்கும் பொழுது கடவுள் நம்மை வழி நடத்துவார். அதுதான் முக்கியம். கடவுள் நமக்கு திராட்சை ரசத்தை கொடுப்பார் என்பது இல்லை, அது முக்கியம். அவரோடு நட, கஷ்டத்துக்கு மத்தியில் நட, அது உனக்கு நன்மையாக இருக்கும். கஷ்டம் ஒரு தீர்ந்தும் போகலாம், தீராமலும் போகலாம். விளையாட்டுக்குள்ள கடவுளோடு இருக்கிறார் என்கின்ற அந்த அனுபவம் இல்லையா? அப்போ பணியாளர்கள் தண்ணீரை தான் கொண்டார்கள், அது திராட்சை ரசமாக மாறியது. இன்றைக்கு உங்களையும் என்னையும் கொண்டுதான் கடவுள் இப்படிப்பட்ட திருப்பணியை இவ்வுலகத்தில் செய்ய விரும்புகிறார். இந்த சமுதாயத்தில் செய்ய விரும்புகிறார், குடும்பத்தில் செய்ய விரும்புகிறார், திருச்சபையில் செய்ய விரும்புகிறார். அதான் சொல்லுகிறார், நான் குணப்பட்டால் மட்டும்தான் சகோதரனை திடப்படுத்த முடியும். பேதுருக்கு சொல்றார், நீ குணப்பட்டு சகோதரனை திடப்படுத்து, நான் குணமடைய வேண்டும். அப்போது இயேசுவோடு இருக்கின்ற அனுபவம் எனக்கு வேண்டும். இதற்கு அந்த சூப்பரண்டென்டென்ட் சொல்றார், எந்த மனுஷன் முன்பு நல்ல திராட்சை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்து ருசி குறைந்த கொடுப்பாங்க, நீரோ நல்லதை இது வரைக்கும் வச்சுட்டு இருக்கிறீரே என்று சொல்லுகிறார். அப்போ இவர் யார்கிட்ட போகிறாருனாக்க மணமகனிடத்துல. ஏன்னா அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா, நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து திருப்தி அடைந்த பின் ருசி குறைந்ததை கொடுப்பான் என்றால் என்ன அர்த்தம்? இங்கேயே வேறுபாடுகள் இருக்கு. உயர்ந்தவர் தாழ்ந்தவர், பணம் படைத்தவர் பணம் இல்லாதவர். உயர்ந்தவர்கள் முதல் பந்தியில் உட்கார்வார்கள். முதல் பந்தி சில பந்திகளில் ருசியானது கொடுப்பார்கள். மற்றவர்களுக்கு தண்ணீரை கலந்து ருசி குறைந்ததை கொடுப்பார்கள். ஏற்றத்தாழ்வுகளை இங்கேயும் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இயேசுவோ அப்படி அல்ல. அவர் இரக்கம், மன உருக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார், துன்பம் ஏற்பட்டால் அதற்காக வருந்துகிறார். அவர் நீதியுள்ளவர், நீதி செய்கிறவர். இதுவரை நீதி நடைபெறவில்லை, இவர் நீதியை கற்பித்து கொடுக்கிறார் இல்லையா? ஏழைக்கும் இதேதான், பணக்காரனுக்கு இதேதான் இல்லையா? நல்ல ரசத்தை இதுவரை அறியாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன, நடுவில் ஒரு சின்ன ஒரு ரவுண்டு போயிருக்கும், ருசி குறைந்தது கொஞ்சம் போயிருக்கும், அதன் பிறகு வந்து இருக்கும். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கடவுள் இதை தான் பார்க்கிறார். சோர்வு ஏற்படும் பொழுது கடவுள் வெளிச்சத்தை கொடுப்பார். அது முழு வெளிச்சத்திற்குள் நடக்கணும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, முந்தின திராட்சை ரசம் பின்னின திராட்சை ரொம்ப ருசியாக இருந்தது. பைபிள் அப்படி வசனமே இல்லை. முந்தினது எப்படி ருசியோ கடைசி வரைக்கும் அதே ருசி தான் இல்லையா? அப்படிதான் சொல்லுவாங்க. அதுதான் திருவசனத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக படிக்கும். 2 தவறை சொல்லுவார்கள் பெரும்பாலான இறைபணியாளர்கள், டிவி செய்தியாளர்லாம். இதுவரைக்கும் நம்ம கேட்டது அப்படிதான் இருக்கும். திராட்சை ரசத்தை கொண்டு போய் கொடுத்தார், திராட்சை ரசத்தை கொண்டு போனாங்க. எதையும் கொண்டு போனாங்க, தண்ணீரை தான் கொண்டு போனாங்க. மொள்ளும் பொழுது, ஒவ்வொரு முறை மொள்ளும் பொழுது தண்ணீர் தான். அதோட என்ன, உன்னை கொண்டு என்னை கொண்டு தான் செயலாக்க புரிவார் என்பது அது புரியும்.
ரெண்டாவது, முந்தின திராட்சரசம் பிந்தின திராட்சரசம் அப்படிலாம் கிடையாது. முந்தின திராட்சரசம் என்ன ருசியோ அதே தான், எல்லாருக்கும் சரிவிகிதம் தான். இதை தான் இயேசு செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையில். இதன் வழியாக இயேசு சீடர்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்தார், தன் மகிமையை வெளிப்படுத்தினார். முதல் அற்புதத்தை செய்தார். அதிசயத்தை தான் பார்க்கணும், படிக்கணும், அப்படி தான் படிக்கணும். யோவானில் அப்படி தான் இருக்கும் இல்லையா? ரெண்டாவது, மகிமையை வெளிப்படும். மகிமைனா குண அதிசயம், கடவுளுடைய குணாதிசயங்கள். என்ன குணாதிசயம்? பல குணாதிசயங்கள் இதில் வருது. தீங்குக்கு மனசாகப்படுகிறவர், அவன் நீதி செய்கிறவர். மகிமை என்றால் அவருடைய கடவுளுடைய குணாதிசயங்களை பற்றி சொல்லுது. மகிமை அந்த 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 டேபர்நக்கில் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? யார் அவ்வளோ நுழையிலன்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு தூய்மை இருந்தது, பரிசுத்தம்ன்ற இல்லைங்களா? கடவுள் மகா பரிசுத்தர்னு சொல்லும் வடபர் சொல்ல. அவர் தூயவர், அது அங்கே விளங்கியது. அதனால்தான் தூயவர்களாகி இருந்த இந்த குருமார்களாலே உள்ள நுழைய முடியல. அது என்னமோ ஒரு மேகம் அப்படின்னா அது ஒரு உதாரணம் தான். மகிமை என்று சொன்னால் எங்கெல்லாக்கா அது என்ன மகிமைன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது மேகம், இல்லை படங்களில் பார்க்குற மாதிரி பிள்ளையார் பின்ன வட்டமாக இருக்குது, இயேசு பின்ன வட்டமாக இருக்குது, மையாள் பின்ன வட்டமாக இருக்கிறது, காஃபா அதுக்கு முன்னாடி வட்டமாக இருக்கிறது தான் மகிமை. அப்படி இல்லை. மகிமை என்றால் கடவுளுடைய குண அதிசயம் அங்கே வெளிப்படுகிறதுல அதுதான். அந்த குண அதிசயத்தை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும். 12, அவரும் அவர் தாயாரும் அவர் சகோதரரும் அவருடைய சீஷரும் கப்பர்நாகும் போய் அங்கே சில நாள் தங்கினார்கள். அதன் பிறகு சென்று விட்டார்கள். இப்போ சில அனுபவங்களை பார்த்து முடிக்க போகிறோம். மன வீட்டாரின் அனுபவம் என்ன அனுபவம்? முடிந்த அளவுக்கு அவர்கள் கடவுளோடு இசைந்து நடக்கிறவர்களாக இருந்திருக்கும். பைபிள் படி யாராலும் வாழ முடியாது, கடவுளுக்கு தெரியும். ஆனால் வாழ எந்த அளவுக்கு முயற்சிகளை எடுக்கிறோம் என்பதை தான் கடவுள் அதிகம் எதிர்பார்க்கிறார், அதிகம் விரும்புவது தான். நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் தோல்வி அடைவதை பற்றி கவலைப்பட மாட்டார். நாம் முயற்சி எடுக்கிறோமா என்று பார்ப்பார். அந்த முயற்சியில் கொஞ்சமாவது வெற்றியும் நாம் பெற்றிருப்போம். அதை தான் அவர் பார்க்கிறார், அதைத்தான் அவர் மையப்படுத்துகிறார். அதை நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளணும். அந்த மனவீட்டார் அப்படிதான் இருந்திருக்க வேண்டும். ஏன்னால் திருப்பாடல்கள் 103:18 சொல்கிறது, அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவருடைய கட்டளையின்படி நடப்பதில் கருத்தாயிருப்போருக்கு, நடந்து கொண்டே இருப்பவர்கள் கருத்தாயிருக்கிறது. கொஞ்சமாவது அதில் கருத்தாயிருக்கிறது, கொஞ்சமாவது ஒரு உண்மையாக இருக்கிறது, அதில் கருத்தாயிருக்கிறது. இந்த அனுபவம் தான் அவர்களுக்கு ஒரு பெரிய அனுபவத்தை கொடுத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது, மரியன்னையின் அனுபவம் கடவுளின் வார்த்தையை மனதில் உள்வாங்கிக் கொண்டு வைத்திருந்ததால். மரியன்னையின் அனுபவம் இருதயத்தில் வைத்து தியானம் பண்ணினார்கள் சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது, இயேசுவை வளர்க்கின்ற காரியத்தில் அவருடைய அனுபவம், அதை மையப்படுத்திய இயேசுவை அவர்கள் வளர்த்தார்கள். அதன்படி இயேசுவின் குணநலன்களை அவர்கள் அறிந்திருந்தார்கள், அதை உள்வாங்கி இருந்தார்கள், அதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார்கள். எப்பொழுதும் தேவைகளை இயேசுவுக்கு தெரிவித்து பின்பற்றி கொண்டிருந்தார்கள். இயேசுவுக்கு அறிவித்து அதன் வழியாக இயேசு அதை நிறைவு செய்து கொண்டிருந்தார். கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய காரணம், கடவுளுடைய சித்தமும், இதை முன்னிலையில் வைத்திருந்தார்கள் அவர்கள். துன்புறுவோருக்கு முன்னின்று துன்பங்களுக்கு தீர்வு செய்தல். இந்த அனுபவங்கள் நமக்கு இருக்குதா? நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்தில், கடவுளிடத்தில் நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கிற விஷயத்தில் இந்த அனுபவங்களை நாம் பெற்றிருக்கிறோம், வளர்த்திருக்கிறோம். மூன்றாவது, அந்த 5 சீடர்களின் அனுபவம். திருமுழுக்கு யோவான் அல்லது யோவான் ஸ்நானகரிடம்
பெற்றுக்கொண்ட போதனை அனுபவம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் கடவுளுடைய ஆட்டுக்குட்டி என்கின்ற அந்த அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அடுத்தது இயேசுவோடு இருந்த பொழுது அனுபவம். வந்து பாருங்கள், மற்ற சீடர்களையும் அழைக்கிறார். அவர்கிட்ட என்னெல்லாம் பேசினார் அந்த அனுபவம். திருமண வீட்டில் இருந்தவரிடம் இருந்தான அனுபவம். அவருடைய தாயிடத்தில் சீடர்கள் கேட்டிருப்பார்கள், தாய் இவர்களிடத்துல இயேசு உங்கள்கிட்ட என்ன பேச அனுபவத்தை பெற்றுக்கிறார், பரிமாறிக்கொண்டிருந்தார் இல்லையா. அடுத்தது பணியாளர்கள் அனுபவம் ஏற்கனவே பார்த்துட்டோம். தலைவரை தலைவியை நன்றாக அறிந்து புரிந்து வைத்திருந்தார்கள். இயேசுவின் தாய் தான் அங்கே தலைவி. அவர் சொல்வதற்கு ஏன் கீழ்ப்படிந்தார் நிறைய பார்த்தோம் இல்லையா. தலைமைக்கு கட்டுப்படுதல், வார்த்தைக்கு கட்டுப்படுதல். அடுத்தது செயல்படுதல், தலைமை சொல்ல செயல்படுதல் இல்லையா. அப்ப இந்த அனுபவங்கள் நமக்கு இருக்குதா? அப்ப சீடர்களிடத்துல இருக்கின்ற இந்த அனுபவங்கள் என்ன பண்ணுச்சுன்னா, அவர்கள் அப்போஸ்தலர்களை அழைக்கும் பொழுது தைரியமா விட்டுட்டு வந்தாங்க. ஏன்? இயேசுவோடு இருந்த அனுபவம், திருமண வீட்டில் நடைபெற்ற அனுபவம், இதெல்லாம் இருந்ததுனால தான் இவர்கள் அதை போய் மற்றவர்களாம் சொல்லி இருக்கிறாங்க. அதுதான் அவர்கள் வச்சிருந்த பெரிய ஸ்ட்ரீம் போட் மாதிரி. இது லான்ச். அவங்க இதை 2 பேர் உட்கார படகு இல்லை, அது ஒரு கப்பல். ஒரு 10 பேர் 15 பேர் 20 பேர் பயணிக்கிறது. அது ரொம்ப விலை அதிகம். இந்த காலத்தில் அது கிட்டத்தட்ட ஒரு 95 லட்சம் ரூபாய். சாதாரண போட் இல்லையா, 2 பேர் போகிறதுனாக்கா அது 20 லட்சம் ரூபாய். இப்போ விலையுறந்தது எல்லாம் கொடுத்துட்டு வராங்க. ஏன்? இந்த அனுபவம். அப்படி என்றால் இயேசுவோடு பணி செய்ய, இயேசுவுக்கு பிறகும் பணி செய்ய அந்த உறுதி. இன்றைக்கு நமக்கு அந்த உறுதி இருக்கு. அவரை திருமறையின் துணை கொண்டு என்னுடைய அனுபவம் என்ன, அதை நாம் பண்ணோம் இல்லையா. அப்போ சங்கீதம் 37:4, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். திருமறையில் துணை கொண்டு என்னுடைய அனுபவம் இப்படிதான் இருக்கும். ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ், ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்தின் விருப்பங்களை அவர் நிறைவு செய்வார். திருப்பாடல் 37:3-4. ரைங்களா? அப்போ கடவுளிடம் நாம் மகிழ்ச்சி கொள்ளுதல், எந்த சூழ்நிலையும் அவரோடு வாழ்தல், இணைந்து வாழ்தல், இதைதான் கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்று வாழ கடவுள் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். விண்ணப்பம் செய்வோம். நல்ல கடவுள் நம்மோடு இருக்கிறார். அவர் இரக்கம், மன உருக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபையுள்ள கடவுள், தீங்கிற்கு மனஸ்தாபப்படுகிற கடவுள், நீதியுள்ள கடவுள். அவரை நோக்கி பார்ப்போம். அன்பும் ஆற்றலும் தூயவருமாகிய எங்கள் விண்ணக தந்தையே, நீர் இப்பூவுலகிலே உம்முடைய பணியை ஆற்ற ஆரம்பிக்கும் பொழுது அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கும் கொடுத்தீர். இன்றைக்கு திருமறை வாயிலாக எங்களுக்கும் அந்த அனுபவத்தை கொடுக்கிறீர். அந்த திருமறையை நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அனுபவிக்க அருள் தாரும். எங்களுக்குள் வசிக்கும் தூய ஆவியானவர் எங்களுக்கு ஒத்தாசை செய்கிறவர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கட்டும். எச்சூழலிலும் உம்மை பற்றி கொண்டிருக்க உதவி செய்யும். தூய ஆவியார் நல்லது எது, தீயது எது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை எங்களுக்கு அறிவுறுத்தும் பொழுது நாங்கள் அதை நிதானித்து அதன்படி நடக்க உதவி செய்யும். கொடூரமான காலகட்டத்துக்குள் நாங்கள் இருக்கிறோம். அதிஜாக்கிரதையாக இருக்க நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர். நாங்கள் அதை மற்றவர்கள் கற்றுக் கொடுக்கட்டும். எங்கள் குடும்பங்கள் அதிஜாக்கிரதையாக இருக்கட்டும். எங்களுடைய பணிகள் ஜாக்கிரதையாக செய்யப்படட்டும். அளவில்லாமல் துன்புறுவோரை நினைக்கிறோம்.
அவரை ஆற்றும் தேற்றும் உங்களுடைய வழி நடத்தல் ஒவ்வொரு கூட இருக்கட்டும். இறைமைந்தன் இயேசுவின் விண்ணப்பிக்கிறோம் எங்கள் தூய கடவுளே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வழி நடத்தல், அவருடைய அன்பு உங்களோடு இருக்கட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடராய் இருக்கிறதுக்கு நாம் முன்னுரிமை கொடுப்போம். கடவுளுடைய ஆசையை நாம் உரிமையை பெற்றுக்கொள்வோம். கடவுளுடைய அருள் நிறைந்த இரக்கத்திற்கும் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் வழி நடத்தலுக்கு நேராக உங்கள் ஒவ்வொருவரையும் விரை பணியாளர்களாக நாங்கள் இணைந்து அர்ப்பணம் செய்கிறோம். கடவுள் உன்னை ஆசீர்வதித்து நீ காக்க கடவர். கடவுள் தன் முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்கிறவர். கடவுள் தன் திருமுகத்தை உங்கள் மேல் பிரசனமாக்கி உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கட்டளையிட கடவர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியான வழி நடத்தலும் உங்கள் ஒவ்வொருவரும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமீன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டுமாக கிறிஸ்டபர் ஐயா அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜேக்கப் ஐயா அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் உங்களோடு இருக்க கிடைக்கப்பட்ட இந்த வாய்ப்புக்காக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆலயத்தின் அறிவிப்புகள். பிரைஸ் தி லார்ட். அறிவிப்புகள். கோவிட்-19 அதிகமாவதின் காரணத்தினால் சபை மக்கள் மிகவும் கவனமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் பிறந்தநாள் கொண்டாடும் சபையினர் 3/5/2021 மிஸ்டர் ராஜு பாஸ்கர், 5/5/2021 மாஸ்டர் டோனி ப்ரூஸ் வேலன், 6/5/2021 மிஸ்ஸஸ் உமா ஜே ஜோசப், 7/5/2021 மிஸ்ஸஸ் ஹெலன் விஷ்ணு, 8/5/2021 மிஸ்ஸஸ் மெர்சி சாமுவேல். இந்த வாரம் திருமண நாள் காணும் சபையினர் 5/5/2021 மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டேவிட் ராஜ்குமார், 7/5/2021 மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜான் விக்டர், 8/5/2021. இந்த வாரத்தில் பிறநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் பிள்ளைங்களுக்காக, குடும்பத்துக்காக கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம், ஜெபம் செய்வோம். மகா கிருபை நிறைந்த அன்புள்ள இயேசுவே, மசோதரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த வாரத்தில் பிறநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் குடும்பத்துக்காக நம்ம சமூகத்தில் ஜெபிக்கிறோம் இயேசுவே. அவங்களை ஆஸ்வதிக்க போ நன்றி, அவங்கள பலப்படுத்த போ நன்றி செலுத்துறீங்க தான் இயேசுவே. பிதாவே, அவன் வாழ்க்கையில் இன்னொரு வருஷத்தை கத்தாவே நீர் கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துறீங்க தான் இயேசுவே. பிதாவே, போன நாட்களில் நீர் எப்படி சுமந்து நடத்தினீரோ அதே போல் இன்னும் வருகிற நாட்களப்பா நீர் சுமந்து அவங்களை நடத்துப்போ நன்றி. கிருபையோடு அவங்களை நடத்தும் அப்பா, கிருபையோடு நடத்தும் பிதாவே. மக்களை கத்தாவே நீர் பாதுகாத்து நீர் நடத்தினீர், அவங்க முன்பாக கடந்து போனீர் அப்பா. அதே போல் பிள்ளைங்களை கத்தாவே அவன் வாழ்க்கை முன்பாக நீ கடந்து போய் ஒவ்வொருவரையும் ஆசிரித்து பலப்படுத்தப்போ நன்றி. நான் கொடுத்த வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு புரிந்து கொண்டு உமக்கர் அவங்களோடு இருந்து தெய்வ சமாதான சந்தோஷத்தை கத்தாவே அவங்களோட வாழ்க்கையில் நிரப்பி எப்பயும் சந்தோஷத்தோடு இருக்க நீர் உதவி செய்ய போக நன்றி. கிருபை நிறைந்திருக்கிறோம் இயேசுவின் கிருபை நிறைந்திருக்கிறோம். அவங்கள வழி நிறுத்தி ஆசிர்வதித்து அதுக்கு நமக்கு நன்றி செலுத்துறீங்க கத்தாவே. கிருபை கத்தாவே, பெருநாள் மற்றும் திருமணம் கொண்டாடும் பிள்ளைகள் குடும்பத்துக்கு கிருபை அவங்களோட நிரம்பி இருப்பதாக. ஆமென். தேவனின் மகிமைக்காக கீர்த்தனை புத்தகத்தின் 129ஆம் பாடலை பாடுவோம். கீர்த்தனை 129. மகனே உன்னெஞ்சனக்கு தாராயோ, மகனே உன்னெஞ்சனக்கு தாராயோ,
மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. அகத்தின் அசுத்தம் எல்லாம் துடைப்பேனே. அகத்தின் அசுத்தம் எல்லாம் துடைப்பேனே. பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே. பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே. மகனே உன்னெஞ்சனக்கு தாராயோ. மகனே உன்னெஞ்சனக்கு தாராயோ. மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. பாவம் முற்றும் பரிகரிப்பேனே. உன் பாவம் முற்றும் பரிகரிப்பேனே. அதை உண்மையாய் அகற்ற யான் மரித்தேனே. அதை உண்மையாய் அகற்ற யான் மரித்தேனே. மகனே உன்னெஞ்சனக்கு தாராயோ. மகனே உன்னெஞ்சனக்கு தாராயோ. மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. அனைத்துமே விட்டோடாயோ. பாவம் அனைத்துமே விட்டோடாயோ. நித்திய பரகதி வாழ்வு இன்றே தேடாயோ. நித்திய பரகதி வாழ்வு இன்றே தேடாயோ. மகனே உன்னெஞ்சனக்கு தாராயோ. மகனே உன்னெஞ்சனக்கு தாராயோ. மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. ஜெபத்தில் இருப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்குன சர்வ வலிமையுள்ள எங்கள் தேவாதி தேவனே, நம்ம சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த கால வேலையில் அப்பா உம்மோட வார்த்தையை பாடல் மூலமாகவும் வேதத்து மூலமாகவும் செய்தி மூலமாக கர்த்தாவே கேட்க உதவி செய்தவரே உமக்கு நன்றி பிதாவே. இந்த ஆராதனை முழுவதும் ஆசீர்வதித்தீர், எங்களோட பேசினீர் அப்பா, அதுக்காக உமக்கு நன்றி. இன்னும் அதிகமாக கர்த்தாவே எங்களோட ஆளுகை செய்ய போக்க நன்றி கர்த்தாவே. பிதாவே, நான் உங்களோடு இருந்து அதிகமான அனுபவத்தோட இந்த சமூகத்தில் நாங்கள் சாட்சியாக கர்த்தாவே வாழ நீ உதவி செய்ய போக்க நன்றி பிதாவே. இந்த உலகத்தில் எங்களோட சமூகத்தில் நிறைய மனுஷங்க இருக்காங்களாப்பா. வேறு வேறு மதம் சார்ந்த மனுஷங்க இருக்காங்க. நாங்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு சாட்சியாக நிற்கும் போது உங்களோட நாமத்தை கர்த்தாவே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் பிதாவே. கானாவூர் திருமணத்தில் கர்த்தாவே நீ செய்த அற்புதம் காரணம் கர்த்தாவே நீ அந்த இடத்துல இருந்ததுனால, அதே போல் இங்கே இருக்க ஒரு சூழ்நிலையில் கர்த்தாவே நீர் எங்களோடு இருக்கும் போது எங்கள் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அற்புதத்தை நீ காண்பிக்க போனேன் பிதாவே.
இயேசுவோட தாயை சொன்ன உடனே கத்தாவே அந்த வேலைக்காரங்க நம்பினாங்க. இயேசு சொன்னபடியே செய்தார்கள். அது செய்ததுனால அற்புதம் நடந்தது. அதே போல் எங்களோட வாழ்க்கையில கத்தாவே நீ சொன்னபடியே நாங்கள் கேட்டு என் வாழ்க்கையில் கத்தாவே நாங்கள் செய்யப்படுத்த போகிறோம்ப்பா. நீர் ஒரு அதிசயத்தை அற்புதம் கத்தாவே எங்கள் மூலமாக இந்த சமூகத்தை வெளிப்படுத்துங்க. எந்த காரணத்துக்காக கத்தாவே எங்களை உருவாக்குனீரோ அது நீ வெளிப்படுத்துங்கப்பா. நாங்கள் சாதாரண ஒரு களிமண்ணாப்பா, நாங்கள் ஒன்றுமே இல்லை. அது களிமண்ணை கத்தாவே என் கையில் ஒப்பு கொடுத்துருக்குறோம். நீர் எப்படி உருவாக்குன்னு நினைக்கிறீரோ அது உருவாக்கி எங்களை நடத்தும். முழுமையாக ஆத்மா சரீரம் ஆவி முழுதுமாக ஒப்பு கொடுத்துருக்குறோம் அப்பா. எங்களை ஆளுகை செய்து நீர் நடத்தும் அப்பா. கிருபை அன்புலாண்டவரே வீட்டில் கவனிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களோட இந்த வேலையில் பேசினீர், பலப்படுத்தினீர் அப்பா. இந்த ஆராதனை இந்த செய்தி கத்தாவே அவங்களுக்கு போஜனமாக கத்தாவே நீ தந்ததுக்கு நன்றி. பெரிய ஒரு மாற்றங்கள் நீ கொடுத்ததுக்கு அவங்களுக்கு நன்றி. அந்த மாற்றம் மூலமாக அவங்கள இன்னும் கிருபையோடு அவங்களை நடத்தும். கிருபையோடு நடத்தும். நான் ஆலயத்தை அட்டென்ட் பண்ணேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டேன், கர்த்தர் என்னோட பேசினார் என்ற பெரிய ஒரு சந்தோஷத்தோட இந்த ஆராதனைக்கு முடித்து அவங்க வீட்டில் இருக்க உதவி செய்ய போக நன்றி. கிருபை உள்ள அன்புள்ள ஆண்டவரே, இந்த கொரோனா ரொம்ப மோசமாக போயிட்டே இருக்கப்பா. இந்திய தேசத்தில் கத்தாவே 2 நிமிஷத்தில் ஒரு சாவு அப்படின்னு சொல்கிறாங்களாப்பா. அது மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைகள் கத்தாவே இப்படி இருக்கு பிதாவே. நிறைய பேருக்கு கத்தாவே கொரோனா பாசிட்டிவாகி ரொம்ப கஷ்டப்படுறாங்களாப்பா. ஆக்சிஜன் இல்லாமல் ஊசி இல்லாமல் கத்தாவே நிறைய பேர் இறந்து போகிறாங்களாப்பா. பிதாவே நீ தான்பா பெரிய மருத்துவராக இருக்கிற, உமக்கு மேலாக யாருமே இல்லைப்பா. எல்லாரும் உமக்கு கீழே தான் இருக்காங்களாப்பா. நீர் ஆலோசனை கொடுங்க. நீர் அவங்கள சாப்பிட்ற அப்பம் தண்ணி முழுதுமாக நீர் உங்கள் ரத்தத்தாலே கழுவ போக நன்றி. வேதத்தில் கத்தாவே நான் படித்து கேட்டு இருக்கிறோம்ப்பா. நீ செய்த அற்புதம் அதிசயத்தை கத்தாவே உலகத்தில் குறிப்பாக இந்த தேசத்தில் நீர் வெளிப்படுத்த போகாம நன்றி. மக்களாம் பயத்தோடு இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போனால் என்னாகுமோ என்ற பயத்தில் வீட்டில் இருக்கிறாங்களாப்பா. இந்த வீட்டில் இருக்கும் போது கத்தாவே அவன் மூச்சு விட முடியாமல் இறந்து போகிறாங்களாப்பா. அந்த பயத்தை நீர் எடுத்து போகாம நன்றி. அவங்கள பலப்படுத்தி அவங்களை நடத்தும். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு மருத்துவரையும் நீ அவங்களை வழி நடத்தும். ஆலோசனை கொடுங்க. ஒவ்வொரு தலைவரையும் கத்தாவே ஆலோசனை கொடுங்கப்பா. தவறான பாதையில் போகாமல் சரியான ஒரு பாதை போகிறதுக்கு உம்மோட வழி நடத்த வேண்டும் அப்பா. அவங்களோட சுய புத்தியை கேட்டு நடத்துகிறாங்களாப்பா. யாரை சுய புத்தி கேட்குறாங்களோ அவங்களோட பாதை தவறான ஒரு பாதையாக இருக்கும். அவங்கள கத்தாவே நீர் சவுளை எப்படி பேசுனீரோ அதே போல் அவங்களோட நீங்கள் பேசுங்கப்பா. சவுளை எப்படி பவுலாக மாற்றினீரோ அதே போல் ஒவ்வொரு தலைவரும் எங்கள் தாவே பவுலாக மாற்றி இந்தியாவாப்பா ஒரு முழுமையான இயேசு ஆளுகை செய்கிற ஒரு நாடாக உருவாக்க நீ உதவி செய்ய போக நன்றி. ஒப்பு கொடுத்துருக்கிறோமாப்பா. எங்களை நடத்தும் இயேசுஞ்சவங்களை பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பசுத்தாவியோட ஐக்கியம் நம் அனைவரோடும் குறிப்பாக தேவனுடைய சமூகத்தில் தங்கி இருக்கிறோம் நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ கிருபை என்றென்றும் நிறுத்தி இருப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாந்தரன் போய் வர கடவோம். ஆமென்.